நம்ம வீட்டில் கமகமான மணக்கக்கூடிய அவியல் தாங்க. கல்யாண வீட்டு அவியல் எப்படி இருக்குமோ அதே சுவை தான் எங்கள் வீட்டில் வைக்கிற அவியலும் இருக்கும். குக்கர் எடுத்தாங்க, அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்க. எல்லா காய்கறியையும் அழகாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கிட்டாங்க. புளிப்புக்காக மாங்காவையும் வெட்டி போட்டுட்டாங்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி தூவி விட்டாங்க. ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதை அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டு குக்கரை மூடி போட்டாங்க. ஒரு விசில் விட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆற விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் 2 பச்சை மிளகாய் எடுத்தாங்க, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டாங்க, ஒரு முடி தேங்காவை துருவி போட்டாங்க. மிக்சி ஜாரில் குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ குக்கரை திறந்தாங்க, அதில் இதை அப்படியே கொட்டினாங்க. ஒரு கிளறு கொடுத்தாங்க, அதோடு கூட கொஞ்சம் உப்பு போட்டாங்க. ருசிக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றுனாங்க. மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலையை தூக்கி போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு நல்லாவே வெந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க. பாய்.